இன்னைக்கு ஒரு பொது நிகழ்ச்சியில போறீங்க, அந்த திருவிக நகரோட எம்எல்ஏவும் அவங்களும் வராங்க. தாவேகாவோட எம்எல்ஏ அவங்களும் வராங்க. பிரியாவும் இருக்கிறாங்க, மேயர் அவர்கள் கூட. மத்த அரசு அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அவங்க பிரியா தான் முதல்ல வந்து விளக்கு ஏத்துறாங்க, குத்து விளக்கு ஏத்துறாங்க. அடுத்தபடியாக இருக்கிறது அந்த பகுதியோட எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பல்லவின்னு நினைக்கிறேன், அவங்க தான் இருக்கிறாங்க. அவர்கள் இவங்க வத்தி ஏத்தி அந்த விளக்கு ஏத்தி முடிச்ச உடனே அடுத்தது அவர்கள் கை நீட்டுறாங்க. கை நீட்டும் போது நீ அங்க கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அவங்கள தாண்டி இருக்கிற இன்னொரு அதிகாரிக்கு நீங்க கொடுக்குறீங்க. கேட்டா ஐஏஎஸ்ங்கிறீங்க, புரோட்டோகாலுங்கிறீங்க. உங்களுக்கு என்ன புரோட்டோகால்? இதுல யார் புரோட்டோகால் கொடுத்தது? எந்த கவர்மெண்ட் புரோட்டோகால் கொடுத்தது? குத்துவிளக்கு ஏத்துறதுல தான் புரோட்டோகால். முதல்ல மேயர் ஏத்தணும், அடுத்தது ஐஏஎஸ் ஏத்தணும், அடுத்தது மக்களால் தேர்ந்தெடுக்க எடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தான் ஏத்தணும்னு யாருங்க புரோட்டோகால் போட்டது? ஏன் இது ஒரு மரியாதை நிமித்தமாக செய்யக்கூடியது? பெரியவங்க இந்தாங்க ஏத்துங்க, நீங்களாம் படிச்சவங்க இந்தாங்க ஏத்துங்க, இந்த வாங்க நீங்களாம் சமூக மக்களுடைய பிரதிநிதி வாங்க ஏத்துங்க, இதுதான் அடிப்படை. சரி, அப்படியே புரோட்டோகாலை எடுத்துட்டு போதுமே. கையை நீட்டுறாங்கல்ல அந்த அம்மா, அந்த எம்எல்ஏ கையை நீட்டுறாங்க. அவங்க ஒரு நாகரிகம் கருதியாவது நீ கொடுக்கலாம். ஒரு தடவைக்கு 2-3 தடவை கையை நீட்டுறாங்க, நாகரிகம் கருதியாவது கொடுக்கலாம். அதெல்லாம் இல்ல. புரோட்டோகால் என்ன பெரிய இந்த புரோட்டோகால் நீ ஃபாலோ பண்ணிட்டு இது நாள் வரைக்கும்? உனக்கு மேயருக்கு அர்த்தம் தெரியுமா? இது நாள் வரைக்கும் கைப்பாவை மாதிரி பொம்மை மாதிரி உன்னை வச்சுக்கிட்டு பின்னாடி இருந்துட்டு சொல்லி கொடுத்தா நீ முன்னாடி இன்டர்வியூ சொல்ற ஆள் நீ. நீ அப்படி சொல்லிட்டு இருந்தது இந்த மேயர் பிரியா. இன்னைக்கு வந்து நீ புரோட்டோகால் பேசுற. நீ புரோட்டோகால் காட்டிட்டு பாப்போம். இந்த மாதிரி குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு புரோட்டோகால் இருக்குன்னு காட்டிடுங்க. முதல்ல மனிதாபிமானத்தோட நடந்துக்குங்க. எல்லாரும் பெண்கள் தானே, எல்லாரும் சேர்ந்து தானே செய்றீங்க. நீங்க ஏத்துறீங்க. முறைப்படி பார்த்தோம்னா முதல்ல எம்எல்ஏ தான் ஏத்தி இருக்கணும். இங்க மேயர் பெருசா, சட்டமன்ற உறுப்பினர் பெருசா நீங்க முதல்ல பாருங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஒரு தொகுதியோடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் ஃபர்ஸ்ட், அடுத்தது மேயர், அதன் பிறகு ஐஏஎஸ் வராங்கன்னா அவங்க. எந்த புரோட்டோகாலுமே நீங்க ஃபாலோ பண்ணாம இஷ்டத்துக்கு ஒண்ணு ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க இப்போ வந்து நின்றுட்டு நாங்க புரோட்டோகால் படி தான் போயிட்டோம், அவங்க வந்து அதை வந்து கோச்சிட்டு போறாங்கன்னா அடுத்த அடுத்த இன்னொரு இதுலயும் அதே நிகழ்ச்சி நடந்தது. அப்போ அதே குத்துவிளக்கு ஏத்த பிரியா அப்படியே பெருந்தன்மையா கொடுத்தாங்க. ஐயோ, எத்தனை வாட்டி உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியும்? முடியாதுன்ட்டாங்க. அந்த எம்எல்ஏ முடியாதுன்ட்டாங்க. போதும், உன் புரோட்டோகால் நீயே வச்சுக்கோ, நான் ஏத்த விரும்பல அப்படின்ட்டாங்க. உடனே அதை வச்சுட்டு பிரியாவை அசிங்கப்படுத்திய எம்எல்ஏ, பிரியாவை கேவலப்படுத்திய எம்எல்ஏ, நீ என்ன படுத்தினியோ அது உனக்கு வந்துருச்சு. பொது நிகழ்ச்சியிலன்னு வரப்போது இங்க அரசியல் இதெல்லாம் பார்க்காம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாரும் நாகரிகமா நடந்துகிட்டா நல்லது. அவர்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதெல்லாம் அவங்க பார்க்காம தான் வந்து உங்க பக்கத்துல நிக்கிறாங்க. திமுகக்கு இன்னும் பட்டும் திருந்தல. இன்னும் அடுத்து இந்த மேயரா இருக்கிறதும் அவங்களுக்கு எல்லாம் இதா இருக்குது. அதையும் சீக்கிரம் மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. இன்னும் வெகு விரைவில் நடக்கும் அதுவும்.